வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர்நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதாகமம் என்றால் என்ன, இந்த வேத பாடசாலை நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன என்பவைகளை இன்றைய வகுப்பில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக வேத பாடசாலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் 30-40 பேர் கொண்ட குழுவாக இணைந்து ஒரு புனித யாத்திரையை மேற்கொண்டதாக வைத்துக்கொள்வோம். சில வருடங்களுக்கு பின் அந்த குழுவில் ஒருவரை நாம் எங்கோ சந்திக்கும் போது அவர்களோடு நமக்கு ஒரு புதிய உறவு அல்லது இணைப்பு இருப்பதை காண முடியும். ஏனெனில் நாம் அந்த பிரயாணத்தில் அனுபவித்த பல காரியங்கள் நம் நினைவிற்கு வரும். அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடும் இல்லையா? இந்த வேத பாடசாலை நிகழ்ச்சியிலும் நாம் அதுபோல ஒருமித்து ஒரு பிரயாணத்தை துவங்கப் போகிறோம். அதாவது வேத புத்தகத்தின் 66 புத்தகங்களையும் மேலோட்டமாக சுற்றி வர இருக்கிறோம். இந்த 66 புத்தகங்களையும் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து வரும்போது ஒவ்வொரு புத்தகத்தின் சாராம்சத்தையும் அவை ஒவ்வொன்றும் கூறும் போதனையையும் அப்புத்தகங்களின் சுருக்கத்தையும் உற்று கவனிக்கப் போகிறோம். அதோடு கூட ஒவ்வொரு புத்தகத்தின் போதனையையும் நம் வாழ்க்கையின் நடைமுறை அனுபவத்திற்கு கொண்டு வர முயற்சிப்போம். இந்த நிகழ்ச்சி பாடசாலையில் படிப்பதற்கு பதிலாக கொடுக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சி சாதாரண விசுவாசிக்கும் எளிதில் புரியக்கூடிய வடிவம் பெற்றுள்ளது. விசுவாசிகள்தான் சபையின் பலன். எபேசியர் 4 அதிகாரம் 12 அப்போஸ்தலனாகிய பவுல், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும் என்று தனது தரிசனத்தையும் பாரத்தையும் பகிர்ந்து கொள்கிறார். ஊழியமானது உண்மையான முறையில் செய்யப்பட வேண்டுமானால் விசுவாசிகள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அதாவது விசுவாசத்தில் பூரணப்படுத்தப்பட வேண்டும். இந்நிகழ்ச்சியில் வேதத்தில் அடங்கியுள்ள புத்தகங்களை ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்ளப் போவதன் நோக்கம் இதுதான். வேதத்தை கற்றுக்கொள்ளும் நம் வாழ்க்கையில் பொது இடங்களிலும் நாம் வசிக்கும் இடங்களிலும் விசுவாசம் காணப்பட வேண்டும். வேதத்தை போதிக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக பக்தி விருத்தி அடைவதும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதும் இந்த வேத பாடசாலையின் பிரதான நோக்கங்களில் ஒன்றாகும். அப்படி பக்தி விருத்தி அடைந்து வாழ்க்கையின் உயர்ந்த அனுபவத்தை அடைய தேவன் தெரிந்து கொண்டவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் அல்லவா? அந்த நோக்கத்தை நாம் அடைவதற்காக நாம் ஆராயப் போகும் இந்த 66 புத்தகங்களையும் வாசிக்க வேண்டிய பகுதி வரும்போது உங்களை வாசிக்க சொல்லுவோம். நீங்கள் வாசிக்க வேண்டும். அதுபோல நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சிகளும் அவ்வப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாசிக்கும் பயிற்சியுடன் எழுத்து பயிற்சியும் உண்டு. நாம் வேத பாடங்களை கிரமமாக கற்று வரும்போது அவ்வப்போது கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் கருத்துடன் எழுதி வைத்து அதன் விடையை எழுத வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் வேதத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலும் என்ன அடங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அப்பகுதியில் உள்ள ஆன்மீக செய்திகளையும் அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு பாடமாக நாம் கற்று வரும்போது எழும்பும் கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நம் பாடத்திட்டத்தில் உள்ள துணை நூல்களில் அப்படி எழும் கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் காண முடியும். நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையுள்ள 66 புத்தகங்களையும் வாசித்திருக்கிறீர்களா? வாசித்திருப்பீர்களானால் இந்த பாடசாலையில் கற்றுக்கொள்ளப் போகும் காரியங்கள் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இங்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகும் முறை சேர்க்கை முறை என்று கூறலாம். இயற்கை அல்லாத செயற்கை என்றல்ல, இணைப்பு முறை என்று கூற வேண்டும்.
அதாவது துண்டு துண்டாக காணப்படும் பகுதிகளை எடுத்து முழு வடிவமாக இணைத்து பார்க்கும் முறையாகும். ஆம், வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்டுள்ளது. ஆனால் அவற்றின் முழு செய்தியையும் தொகுப்பான ஒரே செய்தியாக இணைத்து பார்க்கப் போகிறோம். ஆனால் உங்களுக்கு முன்பாக ஒரு சவால். இப்படி வானொலி மூலமாக கேட்டு கற்றுக்கொள்ளப் போகும்போது கொடுக்கப்படும் பயிற்சிகளை செவ்வனே செய்வேன் என்ற தீர்மானம் எடுத்தால்தான் இந்த கல்வி முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேத புத்தகத்தை குறித்த கேள்விகள் நம்மிடத்தில் கேட்கப்படும் போது வெட்கப்படாமல் பதறாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் ஒரு உழைப்பாளியாக மாற வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஆம், உண்மையாக நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள தேவைப்படுவது நமது உழைப்பு ஒன்றுதான். ஆதலால் இந்த கல்வி திட்டத்தில் இணையும் நீங்கள் உழைக்க, பயிற்சிகளை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். கொடுக்கப்படும் பயிற்சிகளை தவறாது செய்யுங்கள். 2 விதமான பயிற்சிக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது, இந்த நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு குறுகிய காலத்திட்டத்திற்கு உட்பட்டது. ஆனால் 2வது விதம் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய பயிற்சி. நீங்கள் இந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்து வருவீர்களானால் வேத புத்தகத்தை பற்றிய மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய வேத பாடத்திட்டத்தை நாம் துவங்குவதற்கு முன்பாக இதற்கு தேவையான உபகரணங்கள் எவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வேலை செய்பவனாக இருந்தாலும் உபகரணங்கள் இல்லாமல் ஒருவன் தன் வேலையை செய்ய இயலாது. மர வேலை செய்பவராக இருந்தாலும், பொறியாளராக இருந்தாலும், வைத்தியராக இருந்தாலும் உபகரணம் இல்லாமல் ஒருவரும் வேலை செய்ய முடியாது. அதுபோல நாமும் இந்த பாடத்திட்டத்திற்குள் கடந்து வரும்போது தேவையான உபகரணங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வேதத்தை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள நீங்கள் ஒரு வேத புத்தகத்தை உங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமது பாடத்திட்டத்திற்கு தேவையான 2வது உபகரணம் ஒரு வேத அகராதி. வேத புத்தகத்தில் வரும் பெயர்களையும் இடங்களையும் அதன் அர்த்தங்களையும் புரிந்து கொள்வதற்கு வேத அகராதி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தை கற்பதற்கு இது ஒரு முக்கியமான உபகரணமாகும். மற்றும் ஒரு உபகரணம் ஒத்துவாக்கிய அகராதி. ஒருவன் பிரயாணம் தடைப்பட்டு ஒரு தீவில் இருக்கும்போது தன்னுடைய வேத புத்தகத்துடன் இன்னும் ஒரு புத்தகம் வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலை வந்தால் அந்த புத்தகம் ஒத்துவாக்கிய அகராதி இல்லாமல் வேறொன்றாக இருக்க முடியாது. அதற்கு காரணம் உண்டு. முதலாவது, ஒத்துவாக்கிய அகராதியின் மூலம் வேதத்தை ஒவ்வொரு தலைப்புகளிலும் எளிதாக நாம் கற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அதை குறித்த வேத பகுதிகளை இந்த ஒத்துவாக்கிய அகராதியில் நாம் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு முக்கியமான உபகரணம் என்பதற்கு அடுத்த காரணம், வேதத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வசனம் எங்கே இருக்கிறது என்று கண்டுகொள்ள இந்த அகராதி நமக்கு உதவுகிறது. உதாரணமாக, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்ற வசனம் வேதத்தில் எங்கு உள்ளது என்று கேட்டால் உடனே ஒருவேளை நாம் கூற முடியாமல் இருக்கலாம். அந்நிலையில் ஒத்துவாக்கிய அகராதியை நாம் எடுத்து அதில் பணம், ஆசை, தீமை ஆகிய தலைப்புகளில் தேடுவோமானால் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆதலால் ஒத்துவாக்கிய அகராதி மிகவும் அவசியமான ஒன்றாகும். இவ்வாறு நாம் வேதத்தை ஆராய நமக்கு தேவையான மற்றொரு உபகரணம் வேதாகம கையேடு ஆகும். வேதாகம கையேடு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையுள்ள ஒவ்வொரு அதிகாரத்தை குறித்தும் ஒரு சில குறிப்புகளை நமக்கு தருகிறது. ஆதலால் இந்த வேதாகம கையேடு நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தன் சீசர்களிடத்தில் வேதத்தை குறித்து அநேக சத்தியங்களை பகிர்ந்து கொண்டதை சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு வேதத்தை குறித்து அவர்களுக்கு விவரித்து கூறிய போதுதான் முதல் முறையாக அவர்கள் வேதத்தை புரிந்து கொண்டார்கள். இயேசு வேத வசனங்களை பற்றி கூறிய உண்மைகள் அவர்களுடைய மனக்கண்களை திறந்தது. அதுபோல இந்த வேத பாடசாலையிலும் வேத புத்தகத்தை குறித்து உங்களுக்கு கூறப்படும் உண்மைகள் உங்கள் மனக்கண்களை திறந்து நீங்கள் வேத புத்தகத்தை அறிந்து கொள்ள செய்யும்.
முதலாவது வேதாகமம் என்பதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம். வேதாகமம் என்றால் என்ன? நம்முடைய கையில் உள்ள அநேக வேத புத்தகங்களில் பரிசுத்த வேதாகமம் என்று எழுதியிருப்பதை நாம் பார்த்திருப்போம். வேதாகமத்தை பரிசுத்த வேதாகமம் என்று ஏன் கூறுகிறோம்? முதலாவது, வேதாகமம் என்ற வார்த்தை பிப்லியா என்ற பதத்திலிருந்து வருகிறது. அதன் சரியான அர்த்தம் புத்தகம் என்று ஒருமையில் கூறப்படாமல் புத்தகங்கள் என்ற பன்மையில் குறிக்கிறது. ஆம், வேத புத்தகம் 66 புத்தகங்களின் ஒரு தொகுப்பு ஆகும். நாம் 66 புத்தகங்களின் தொகுப்பை பரிசுத்த வேதாகமம் என்று கூறுவதன் பொருள் என்ன? பரிசுத்தம் என்றால் தேவனுக்கு சொந்தம் அல்லது தேவனிடத்திலிருந்து வருபவை என்று பொருள். அதாவது தேவனோடு தொடர்புள்ளவை. தேவன்தான் அவற்றின் உறைவிடம். பரிசுத்த வேதாகமம் என்று கூறும்போது அந்த 66 புத்தகங்களும் தேவனுக்கு சொந்தமானவை, தேவனோடு விசேஷித்த தொடர்புள்ளவை. தேவன் இந்த புத்தகங்கள் மூலம் வல்லமையான காரியங்களை செய்ய உள்ளார். வேதாகமம் என்பதன் மற்றொரு விளக்கமும் உள்ளது. இந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தையை குறிப்பதாக உள்ளது. இதை தேவனுடைய வார்த்தை என்று அநேகர் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? இது தேவனுடைய வார்த்தை என்று கூறுவதன் பொருள் என்ன? தீர்க்கதரிசிகள் மற்றும் பேதுரு, பவுல் ஆகிய அப்போஸ்தலருடைய கூற்றுகள் மூலம் தேவனுடைய வார்த்தை என்று நாம் கூறுகிறோம். உதாரணமாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய திராணியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. பவுல் தேவன் செய்ய விரும்பும் வல்லமையான காரியத்தை இங்கு விவரிக்கிறார். தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். மனிதனுக்கு அவர் கூற விரும்பும் செய்தி தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த செய்தியை மனிதனுக்கு கூற அவர் 40க்கும் அதிகமான மனிதர்களை பயன்படுத்துகிறார். இவர்கள் தேவனால் ஏவப்பட்டு பேசினார்கள். ஆதலால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் அவர்களுடைய வார்த்தைகளாயிராமல் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. சுமார் 1500 முதல் 1600 ஆண்டுகள் இடைவெளியில் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகளை இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் என்று நாம் கூறுகிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்துதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய எண்ணங்களை மனிதனுடன் பகிர்ந்து கொள்வதற்காக 40க்கும் அதிகமான தேவ மனிதர்களை தன் ஆவியினால் ஏவினார். அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது அவர்கள் பேசினது அவர்களுடைய வார்த்தையாய் இருக்கவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தது. வேதாகமத்தை எழுதும்படியாக தேவ மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். பவுல் இது தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று கூறுகிறார். ஏவுதல் என்பதற்கு உள் சுவாசித்தல் என்று பொருள். அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த மனிதர்களுடைய உள்ளங்களிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவர்களை ஏவினதினால் அவர்கள் இதை எழுதியுள்ளார்கள். வேத புத்தகத்தை குறித்து பேதுரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றியவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். பவுல் அப்போஸ்தலனும் வேத புத்தகம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் அற்புதமாக படைக்கப்பட்டது என்கிறார். பேதுரு அதை பற்றி கூறும்போது தீர்க்கதரிசிகள் மனுஷருடைய சித்தத்தினால் தீர்க்க தரிசனம் கூறவில்லை என்று கூறுகிறார். ஆனால்
தேவ ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று கூறுகிறார். ஒவ்வொரு செய்தியும் தேவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றியவைகளாகும். அவற்றை மனிதனுடன் பகிர்ந்து கொள்வதற்காக தேவ மனிதர் உள்ளங்களை ஏவினார். இதற்கு பேதுரு ஃபெரோ என்ற ஒரு அருமையான கிரேக்க பதத்தை உருவாக்குகிறார். ஃபெரோ என்ற வார்த்தைக்கு படகு என்று பொருள். காற்றினால் படகு செல்வதை பார்த்திருக்கிறீர்களா? ஆவியானவரால் தேவ மனிதர்களும் இவ்வாறாக எழுதப்பட்டார்கள் என்று பேதுரு கூறுகிறார். தேவனுடைய ஜீவ வார்த்தை என்பது வேத புத்தகத்தை குறிக்காமல் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக உள்ளது. நாம் வாசிக்கும் வேத புத்தகம் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஜீவ வார்த்தை என்கிறோம். இயேசு யாராக இருந்தாரோ, அவர் எவற்றை குறித்தெல்லாம் பேசினாரோ, அவர் எவற்றையெல்லாம் செய்தாரோ, அதுதான் இன்று நமக்கு தேவனுடைய வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த வேத புத்தகத்தின் மூலம் நம்மோடு அநேக காரியங்களை கூறியிருக்கிறார். ஆனால் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதைவிட பெரிய காரியங்களை கூறியிருக்கிறார். இந்த உலகத்திற்கு தேவன் வேறு எந்த விதத்திலும் பேசிராத அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் பேசியிருக்கிறார். எனவே இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்று கூறப்படுகிறார். போதகர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை போதிப்பது சாதாரணமான காரியமல்ல. அது ஒரு அற்புதமாகும். ஏனெனில் தேவனுடைய மனிதர் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்குகிறார். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று 1 கொரிந்தியர் 1:21 பவுல் கூறுகிறார். தேவன் இந்த அற்புதத்தை எப்படி செய்கிறார் என்பதை பவுல் அப்போஸ்தலர் ஒருபோதும் அறியாவிட்டாலும் கூட அதை முழு இருதயத்துடன் நம்பினார். அதற்காகவே தன்னை அர்ப்பணித்திருந்தார். அவர் எங்கெங்கெல்லாம் சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடைபெறுவதை கண்டார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட மனிதர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட போது அநேகர் ரட்சிக்கப்படுவதையும் தேவனுடைய பிள்ளைகளாவதையும் அவர் கண்டார். இப்போது வேதாகமத்தில் புத்தகங்களின் அமைப்பு பற்றி நாம் பார்ப்போம். வேத புத்தகத்தில் உள்ள 66 புத்தகங்களும் அவை எழுதப்பட்ட வருஷத்தின் அடிப்படையில் ஒழுங்கு செய்யப்படவில்லை. அதாவது அதை எழுதியவர்கள் வாழ்ந்த வருஷங்களுக்கு ஏற்ப அவைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் அவை வகை வகையாக பிரிக்கப்பட்டு எந்த வகையைச் சேர்ந்ததோ அந்த வரிசை கிரமத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த 66 புத்தகங்களும் 2 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பாகம் பழைய ஏற்பாடு என்றும் 2வது பாகம் புதிய ஏற்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆதி முதலே 2 நியமங்கள் இருந்ததில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே புதிய ஏற்பாடு என்று ஒன்று இருந்ததே இல்லை. ஏனெனில் அது அப்பொழுது எழுதப்படவில்லை. அன்றைக்கு அவரிடத்தில் இருந்த புத்தகங்களை தான் தேவனுடைய வார்த்தை என்று கூறினார்கள். புதிய ஏற்பாடு வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்ட பின்புதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்பட்டன. பழைய ஏற்பாட்டின் முக்கிய செய்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்ததாகும். பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகங்களும் அதைத்தான் கூறுகின்றன. வேத வசனத்தின்படி ஆதியிலே தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒற்றுமை இருந்தது. தேவன் மனிதனை தனக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கும் சுயாதீனத்துடன் படைத்தார். அதை அவன் தவறாக பயன்படுத்தினான். மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலும் மீறுதலினாலும் தேவன் மனிதனோடு வைத்திருந்த உறவு பாதிக்கப்பட்டது. மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே பிளவு உண்டாயிற்று. வேதம் கையாளும் அடிப்படை பிரச்சினை தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே உள்ள
இந்த பிரிவினைத்தான். பழைய ஏற்பாட்டில் தேவன் இந்த பிரிவினையை குறித்து நான் செய்யப்போவதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த பிரிவினைக்காய் நான் செய்து முடித்ததை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயுள்ள பிரிவினையை அகற்றி தம்முடனே ஒப்புரவாக்கப் போகிறார் என்று கூறுகிறது. புதிய ஏற்பாடோ இயேசு வந்து விட்டார், அவர் வந்து மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்தில் காணப்படும் இரண்டே வார்த்தை முழு புதிய ஏற்பாட்டையும் சுருக்கி கூறிவிடுகிறது. அந்த இரண்டு வார்த்தை இயேசு வந்தார் என்பதுதான். பழைய ஏற்பாட்டை 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது பகுதி சட்ட புத்தகங்கள். இந்த சட்ட புத்தகங்கள் தேவனுடைய வார்த்தை எது சரி எது தவறு என்று கூறி நம்மை நேர்வழிப்படுத்துகிறது. தேவ நீதியின் அளவுகோலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த 5 சட்ட புத்தகங்களையும் தொடர்ந்து 10 சரித்திர புத்தகங்கள் இடம்பெறுகின்றன. இந்த 10 புத்தகங்களும் மக்கள் தேவனுக்கு எவ்வாறு சில வேளைகளில் கீழ்ப்படிந்தார்கள் என்றும் எவ்வாறு கீழ்ப்படியவில்லை என்றும் எடுத்துக் கூறுகிறது. கீழ்ப்படியும் போது அவர்கள் நாம் பின்பற்றும்படி நமக்கு மாதிரியானார்கள் என்றும், கீழ்ப்படியாத போது நமக்கு எச்சரிப்புகள் ஆனார்கள் என்றும் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு இதை எடுத்து கூறுகிறார். நீங்கள் சரித்திர புத்தகங்களை படிக்கும்போது இந்த முன்மாதிரிகளையும் எச்சரிப்புகளையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த சரித்திர புத்தகங்களை தொடர்ந்து கவிதை புத்தகங்கள் இடம்பெறுகின்றன. வேத வசனத்தின்படி வாழும் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய செய்திகளாக இந்த கவிதை புத்தகங்கள் விளங்குகின்றன. தேவனுடைய மக்கள் வருத்தத்தில் ஆகப்படும் போது, துன்பத்தில் இருக்கும்போது தேவன் கொடுக்கும் ஆறுதல் செய்தியை யோபுவின் புத்தகத்தில் காண முடியும். நாம் தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும் போது நம் இருதயத்தில் கடந்து வரக்கூடிய எண்ணங்களை சங்கீத புத்தகத்தில் தேவ வசனமாக நாம் காண முடியும். நீதிமொழிகளின் புத்தகத்தில் சந்தை வழிகளில் மனிதனுடன் நாம் தொடர்பு கொள்ளும்போது வரக்கூடிய எண்ணங்களை தேவன் எடுத்து கூறுகிறார். வியாபாரத்தில் சிலர் பணம் சம்பாதிக்கிறார்கள், சிலர் அனுபவத்தை, அதாவது ஞானத்தை சம்பாதிக்கிறார்கள். உன்னத பாட்டு தேவனுடைய மக்களின் அன்பு உறவுகளுக்காக கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் அடுத்த பகுதி நீண்ட பகுதியாக காணப்படும் தீர்க்க தரிசன புத்தகங்களாகும். அவற்றின் அளவுக்கு ஏற்றாற்போர் பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் என்றும் சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் என்றும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் 5 விதமான புத்தகங்கள் இடம்பெறுகின்றன. முதலாவது இயேசுவின் வாழ்க்கை சரித்திரம் அடங்கிய 4 புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புத்தகங்கள். புதிய ஏற்பாட்டில் இடம்பெறும் ஒரே ஒரு சரித்திர புத்தகம் அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகமாகும். அதைத் தொடர்ந்து நிருபங்கள், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபங்கள் மற்றும் பொதுவான நிருபங்கள் இடம்பெறுகின்றன. நிருபங்கள் என்றால் கடிதங்கள் என்று பொருள். பவுலின் நிருபங்களைத் தொடர்ந்து பொதுவான நிருபங்கள் வருகின்றது. புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக இடம்பெறும் தீர்க்கதரிசன புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகும். இது அடையாளங்கள் நிறைந்த ஒரு புத்தகமாகும். இது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதல் ஆகும். இயேசு தன்னுடைய சீஷர்களுடன் பகிர்ந்து கொண்ட ஒரு சில உண்மைகள் சீஷர்களுடைய மனக்கண்களை திறந்தது. அவர்கள் வேதத்தை புரிந்து கொண்டார்கள். இந்த பாடத்தில் கற்றுக்கொண்ட உண்மைகள் நம்முடைய மனக்கண்களையும் திறக்க வேண்டும். எவ்வாறு இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்ட வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டில் காணும் செய்தி என்ன? இயேசு வரப்போகிறார் என்பதாகும். பழைய ஏற்பாடு கூறும் ஒரே செய்தி இதுதான். நாம் புதிய ஏற்பாட்டில் காணும் செய்தி என்ன? இயேசு வந்துவிட்டார் என்பதாகும். முழு புதிய ஏற்பாடும் இதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. ஆதலால் நீங்கள் இந்த 2 நியமங்களிலும் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று புரிந்திருப்பீர்கள் இல்லையா? இப்போதும் நீங்கள்
வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களின் பெயர்களையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இது வேதத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.